அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? வகுப்புக்கு தயாராகிட்டுருக்குறீங்களா? சரி கண்ணே. இன்றைக்கி வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஆம்பியரின் சுற்று விதி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, அது தமிழில் என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஆம்பியரின் சுற்று விதி. Ampere circuital law is used to calculate magnetic field at a point whenever there is a symmetry in the problem. Ampere circuital law is used to, ஆம்பியரின் சுற்று விதியை இஸ் யூஸ்டு டுனா எதுக்கு பயன்படுத்துகிறோம்? கால்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட், ஒரு புள்ளியில் இருக்கிற காந்தப்புலத்தை கணக்கிடுறதுக்கு. whenever there is a symmetry in the problem, அதாவது சமச்சீர் கொண்ட, சிமிட்ரி அப்படின்னா சமச்சீர்னு அர்த்தம். சமச்சீர் கொண்ட மின்னோட்ட அமைப்புகள் உள்ள கணக்குகளில், அதாவது சீரான மின்னோட்டம் பாயுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூழ்நிலைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புள்ளியில் இருக்கிற காந்தப்புலத்தை அளவீடு செய்கிறதுக்கு இந்த ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தலாம். சிமிட்ரி அப்படின்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? சமச்சீர், ஒத்தத்தன்மை, ஒரே மாதிரி சொல்லலாம். This is similar to Gauss law in electrostatics. Similar அப்படின்னா என்னது? ஒரே மாதிரி. எது மாதிரி? Gauss law in electrostatics. நிலை மின்னியலில் நம்ம படித்தோம் இல்லையா, காஸ் விதி போன்றது தான் இந்த ஆம்பியரின் சுற்று விதியும். These are powerful methods whenever there is symmetry in the problem. These are powerful methods. These அப்படின்னு என்னது? இவைகள்னா அங்கே யார் இருக்கிறா? ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அண்ட் தென் காஸ் லா. காஸ் விதி, ஆம்பியரின் சுற்று விதி, இது ரெண்டையும் தான் பவர்ஃபுல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பவர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப வலிமை வாய்ந்த அல்லது ரொம்ப சிறந்த, இதெல்லாம் சொல்லலாம் இந்த இடத்துல. whenever there is symmetry in the problem, சமச்சீர் கொண்ட மின்னோட்ட அமைப்புகளின் கணக்குகளுக்கு எப்பெல்லாம் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணுமோ அப்போ எல்லாம் இந்த ரெண்டு விதிகளையும் பயன்படுத்தலாம். அல்லது இந்த ரெண்டு விதிகளும் தான் சிறந்த வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் whenever there is a symmetry in problem. This is similar to Gauss law in electrostatics. These are powerful methods whenever there is symmetry in the problem. சமச்சீர் கொண்ட மின்னோட்ட அமைப்புகள் உள்ள கணக்குகளில் புள்ளி ஒன்றில் காந்தப்புலத்தை நம்ம கணக்கீடு செய்கிறதுக்கு ஆம்பியரின் சுற்று விதி பயன்படுகிறது. நிலை மின்னியலில் நம்ம பயன்படுத்தின அந்த காஸ் விதியை போன்றது தான் இந்த ஆம்பியரோட சுற்று விதியும். சமச்சீர் கொண்ட மின்னோட்ட அமைப்புகளின் கணக்குகளுக்கு தீர்வு காண இந்த இரண்டும் சிறந்த வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா?
ஆம்பியர்ஸ் லா, ஆம்பியரின் விதி. இது மார்க் பண்ணிக்கங்க. அப் டு திஸ் important 2 mark question. Okay, the line integral of magnetic field over a closed loop is mu naught times net current enclosed by the loop. The line integral of magnetic field அப்படின்னா காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு. இன்டெக்ரல் அப்படின்னா தொகையீடு, தொகைப்படுத்துறது. தி லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு. ஓவர் எ க்ளோஸ்டு லூப், ஒரு மூடிய சுற்று வளைவின் மீது இருக்கிற, அதன் மீது இருக்கிற, இஸ் மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ்ட் பை தி லூப். சுற்று வளைவினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் மியூ நாட் மடங்குக்கு சமம். தி லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் எ க்ளோஸ்டு லூப் இஸ் மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ்ட் பை தி லூப். ஸ்டேட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஆர் ஆம்பியர் லான்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஒரு மூடிய சுற்று வளைவின் மீதுள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு சுற்று வளைவினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தின் மியூ நாட் மடங்கிற்கு சமம். க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்டெக்ரல் ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் லூப் போட்டோம் அப்படின்னா அதுதான் க்ளோஸ்டு இன்டெக்ரல். சி சொல்கிறோம், பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். இங்கே பி வெக்டார் அப்படின்றது யார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, டிஎல் அப்படின்றது கரண்ட் எலிமெண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் கரண்ட் என்க்ளோஸ்டு பை தி லூப். மியூ நாட் டைம்ஸு கரண்ட்டோட வேல்யூ. ஓகே, வேர் I enclosed is the net current linked by the closed loop C. இங்கே I enclosedங்கிறது யார்? enclosedனா மூடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். The net current linked by the closed loop C. I மூடப்பட்ட இந்த பகுதிங்கிறது மூடப்பட்ட சுற்றின் வழியாக செல்லும் நிகர மின்னோட்டம். நெட் கரண்ட் அப்படின்னா நிகர மின்னோட்டம். Note that the line integral does not depend on the shape of the path or the position of the conductor with the magnetic field. ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு பார்க்கணும், நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். என்ன விஷயம்? The line integral does not depend on the shape of the path. Does not depend சொல்லலாம், ஆர் independent on the shape of the path அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? கோட்டு வழி தொகையீடு பாதையின் வடிவத்தையோ அல்லது காந்தப்புலத்துடன் உள்ள கடத்தியின் நிலையையோ சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும். Note that the line integral does not depend on the shape of the path or the position of the conductor with the magnetic field. All of you understand? Good.